வணக்கம். இன்றைக்கி நம்ம சம்மர் சீசனில் சாப்பிட போகிற சில்லுன்னு சேமியா ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் சேமியா, ஒரு குட்டி டீஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் பாத்திரத்தில் 1.5 கப் பால் ஊற்றிடலாம். பாருங்கள், பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சேமியா ஆட் பண்ண போகிறோம். சில பேருக்கு வந்து பால் டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் 1/2 கப் சேமியாவில் ஒரு 1/4 கப் சேமியா ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து சேமியா வேகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. சேமியா நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 4 குட்டி கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து சேமியா ஐஸ் மிக்ஸை வந்து நம்ம போட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து யூஸ்வலாக இதை கவர் பண்ணுறதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுனால நான் அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணல. பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் பதிலாக நான் பேப்பர் தான் வச்சுருக்கேன். பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. அது அப்படியே ஸ்டே ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பண்ணிவிட்டு லைட்டாக சென்டரில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. நைஃப் இல்லை சிசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, போட்டிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே ஸ்டே ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் நைட் பண்ணி வச்சேன், மார்னிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரப்பர் பேண்டே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேப்பர் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. இல்லைனா வந்து வராது. பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். பாருங்கள், ரொம்ப சுவையான சில்லுன்னு சேமியா ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.